ஓகே. ஸோ இப்போ எத்தனை சப்ஜெக்ட் இந்த செமஸ்டருக்குன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? இந்த செமஸ்டர் வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்க போகிறோம், சரிங்களா? 5 சப்ஜெக்டில் சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்கே போகிறீங்க அந்த சிஸ்டர் அர்ஜென்ட் ஓகே சரி பாருங்கள். ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் ஊழியம் செய்வோம் பார்த்தீங்களா? ஸோ ஊழியம் செய்தது வந்து அது ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சசி பாஸ்டர் வந்து சர்ச் நடத்துகிறாங்க, மாறன் பாஸ்டர் வந்து வெளியெல்லாம் போய் ஊழியத்துக்கு போகிறாங்க. ஸோ அதோடைய ரிப்போர்ட்டு வந்து நீங்கள் எழுதி கொடுக்கணும். அது வந்து ஒரு சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணப்பட்டு அதுக்கு ஒரு மார்க்ஸ் தரப்படும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் என்னென்ன ஊழியம் செஞ்சீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் வந்து என்னென்ன ஊழியம் செஞ்சீங்க, ப்ளஸ் நீங்கள் இந்த பைபிள் ஸ்டடி வந்து ஒரு சிலர் எழுதியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடவுள் பயம் வந்தது, ப்ளஸ் கடவுள் மேலே அன்பு வந்தது, காட் மேலே லவ் வந்தது, பயம் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதை கேட்கும்போது. ஏன்னா அதுதான் காட் மேலே ரொம்ப பயமும் வந்துடக்கூடாது, அன்பு மாத்திரமும் இருக்கக்கூடாது, ரெண்டும் பேலன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 4-5 பேர் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி ஊழியம் செஞ்சீங்க, இதை வந்து எப்படி அப்ளை பண்ணீங்க. ஸோ அதை சொல்லுங்கள். வாங்க, யார் நிஷா சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் யூடியூப்பில் அடிக்கடி பேசுகிறதுனால உங்களுக்கு பேச சொல்லி கொடுக்க வேண்டாம். ஸோ மற்றவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். பைபிள் காலேஜை எப்படி அப்ளை பண்ணீங்க ஊழியத்தில், அது ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்கள். ரெக்கார்ட் பண்ணணும் பாருங்கள். பைபிள் காலேஜ் வரனால இப்போ நான் வீட்டில் ஒரு ஃபேமிலியாளாக இருக்கிறனால குழந்தைங்க இருக்கவும் எனக்கு வெளியில் போய் ஊழியம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் இல்லை. நான் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து என்னோடய மெசேஜ் இங்கேருந்து கற்றுக்கிட்டதையும் சேர்த்து எப்படி ஒரு புரிதலாக மற்றவங்களுக்கு சொல்ல முடியுமோ அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இப்போ புதுசாக எனக்குன்னு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஃபேஸ்புக் ப்ளஸ் வாட்ஸ்அப் இதுலலாம். அவங்களுக்கு சில போஸ்ட் போடுவேன் நான் டெய்லி. நானே வந்து புரிஞ்சு இயேசுவை பற்றி நான் எவ்வளோ இயேசு கூட நெருக்கமாக இருக்கிறேனோ எனக்கு புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் போடுவேன். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபேமிலியில் இயேசுவை தெரியாதவங்க கூட அது ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி எடுத்துருக்குறாங்க. நான் படிக்கிறத நிறைய பேர் ஃபாலோ பண்ணாதவங்களே என் ஃபேமிலி ரிலேஷன் முக்கியமாக பார்ப்பாங்க. எல்லாமே ஹிந்து பேக்ரவுண்ட் தான், இவன் என்ன போட்டுட்ருக்கா, டெய்லி புதுசாக போட்டுட்ருக்கான்னு சொல்லி அதை பார்க்குறாங்க. அது கொஞ்சமாக அவங்க மனசில் அப்படி ஏறுது. ஜீசஸ் பற்றி ஒரு கிறிஸ்டியன்ஸ்னாலே திரும்பி ஓடிடுவாங்க. ஃபேமிலி ஹிந்து பேக்ரவுண்ட்லாம் என்ன மதம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்க. ஆனால் இந்த போஸ்ட்டில் வந்து சின்னதாக ஒரு 4 வரி 5 வரி போடும்போது அவங்களுக்கு வந்து அது தெளிவாக இருக்குது. மதம் மாற்றுறது இல்லை, இது வந்து அன்பாக இருக்கணும் கடவுளோட, அப்போ தான் நம்ம கேட்குறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, எப்படி வந்து நம்ம வாழணும் அப்படிங்கிறத அது நான் சிம்பிள் லைன்ஸில் இங்கிலீஷில் தான் போடுவேன், தமிழில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது பார்க்கும்போது என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டில் நிறைய பேர் ஹிந்துஸ் கொஞ்சம் அவங்க மனசை போய் டச் பண்ணுது. ஜீசஸ்னால் இப்படிப்பட்டவர், அன்பானவர் அப்படிங்கிற அளவில் அவங்கள போய் நான் ரீச் பண்ணியிருக்கேன். இந்த அளவு நான் செஞ்சிட்ருக்கேன். இன்னும் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் வந்து போடுவேன். பேசலாம் நல்லா இது சாட்சி. அது வாங்க அடுத்தது வாங்க ஜஸ்ட்னா வாங்க. பைபிள் காலேஜ் படித்ததை எப்படி ஊழியத்தில் வந்து சும்மா 2 லைன் சொல்லுங்கள். வாங்க அடுத்து அமுதா சிஸ்டர் ரெடியாக இருங்க. ஓகே, மாறன் பிரதர் எல்லாருமே ரெடியாக இருங்க. வாங்க ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம். இங்கேருந்து நான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அது வந்துட்டு நான் மோஸ்ட்லி வந்துட்டு வீட்டில் போய் எங்கள் அம்மாட்ட தான் நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா கூடயும் அவங்கக்கிட்டே நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். சர்ச்லேயும் கூட சண்டே கிளாஸ் இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்ககிட்டையும் ஒரு சில விஷயங்கள் இங்கே இருக்கிறது அவங்ககிட்ட நான் சொல்லுவேன். அவங்களும் நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க. அதே மாதிரி யூத்துக்கு போனாலுமே அவங்கக்கிட்டேயும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி பைபிளில் நிறைய கற்றுருக்கு, அவங்ககிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் வாங்க. அதாவது பைபிள் காலேஜ் படித்ததை எப்படி ஊழியத்தில் அப்ளை பண்ணீங்க அதான் நான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அதான் நம்மளுடைய நோக்கம் பார்த்தீங்களா, ஊழியம் தான் நம்ம ஃபோக்கஸ்ஸு. கருத்துக்கு சோத்திரம். இப்போ இன்றைக்கி சனிக்கிழமை எல்லா நாளும் கிளாஸ் நடக்குது. இந்த கிளாஸில் வந்து நிறைய காரியங்கள் கற்றுக்கிறோம். என்னுடைய செகண்ட் சன் அவனுக்கு வந்துட்டு 4th படிக்கும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அவனுக்கு அன்றைக்கி இந்த சூரியன் அதை சுற்றின அந்த கோலங்கள் அதை பற்றி கிளாஸ் நடந்திருக்குது.
வந்தான், ஸ்கூலில் வந்தான், பேக்கை வச்சான், உட்காந்து அம்மா உட்காருவோம் ஹாலில். அம்மாவுக்கு பல வேலை இல்லைடா, எனக்கு கொஞ்ச நேரம் உட்காந்தாங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாங்க, 1-2 காரியங்கள் கேட்டாங்க, எனக்கு நிறைய வேலைகள் பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் உட்காந்தேன், அவன் என்ன சொல்கிறேன்னு பொறுமையாக கடைசி வரைக்கும் உட்காந்து கேட்டேன். அப்போது அம்மா திடீர்னு எழுந்திரிச்சு போனதால, இந்த அம்மாவுக்கெல்லாம் போய் யாராவது பாடம் நடப்பாங்க அப்படின்னு அவனுக்கு இதாகிடுச்சு, பயங்கரம் இதாகிடுச்சு. இல்லைப்பா நான் கேட்கலாம், நல்லா உட்காந்துருக்கீங்க சொல்லுப்பா அப்படி. கடைசி வரைக்கும் அன்றைக்கி என்ன நடந்தாங்க அப்படின்றது நல்லா விளாவரியாக சொன்னேன். 9 கோள்கள் அன்றைக்கி ஒன்று காணாமல் போச்சுன்றதை சொல்கிறோம். ஆனால் அதை பற்றி முழு விவரத்தையும் சொன்னாங்க. இன்றைக்கி நாம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கற்றுக்கிட்டு இருக்கிற இந்த சூடு வந்து நமக்கு ஆறவே ஆறாது. நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்னும் எப்படி இதை அதிகமாக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி நைட்டு சாயந்தரம் நம்ம தியானிக்கும் போது என் மனைவிட்டு சொல்லுவேன், மனைவி குதிச்சுட்டு இருக்கிறான், வந்துடலாம் அப்படின்ட்டு. 2 மாடு இருக்குது, அது கொஞ்சம் சின்னவன் படிச்சுட்டு இருக்கிற அவனுடைய ஃபீஸ் இருக்கிறதுனால அதை வச்சுட்டு இருக்கோம், எல்லோரும் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. நம்ம அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணதை பிள்ளைகளுக்கு எல்லா நாள்லேயும் மெசேஜ் போடுவேன். ஆனால் குறிப்பாக இங்கே கற்றுக்கிட்டதை நான் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது. அது எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 2வது என்னன்னாக்கா சபையில் வந்து ஒரு சில பாயிண்ட்கள் இதோட ஒருத்தனைக்கு சபை சரித்திரங்கள், வரலாறு, இதெல்லாம் நமக்கு தெரியாத கருத்துக்கள் நிறைய கற்றுட்ருக்கோம். இதை வந்து சபையில் வந்துட்டு அந்த மெசேஜோட அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய மிகுந்த வேலை கற்றுக்கிட்டோம். நம்ம பேசலாம் வாங்க வாங்க நித்தி வாங்க, சீக்கிரம் வாங்க. வேறு யாராவது சொல்கிறதா இருந்தால் ரெடியாக இருங்க, சரிங்களா? லீடரை கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வசனமாக இருந்தாலும் பேசுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது பாஸ்டர் நிறைய என்கரேஜ் பண்ணுவார். அவர் சொல்கிற கொஸ்டின், கேட்குற கொஸ்டின் வேணால் நான் சொல்கிற பதில் வேணா இருக்கும் வீட்டில் போய் யோசிச்சு பார்க்கும்போது. ஆனால் இருந்தாலும் அவர் என்கரேஜ் பண்ணுவார் அந்த பயமெல்லாம் போகிறதுக்கு. அதனால நான் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும்போதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்துட்டு அவர் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு அது எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இங்கே போன உடனே எனக்கு இதனால் நடந்துச்சு அப்படின்னு கீழே இருந்து போகும்போதே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் வரணும் அப்படின்னு. ஆனால் சொல்லிக் கொடுப்பேன். பயம் இல்லாமல் தைரியமாக எனக்கு சொல்லிக் கொடுக்க என்னால் முடியும். இதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்க என்னால் முடியுது. அப்புறம் இந்த சொப்பனத்தை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். வெளிப்பாடு ஆண்டவர் எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்துவார் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் போன வாரம் என் தங்கச்சிக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருந்துச்சு. அதை பற்றி தெளிவாக எடுத்து வசனத்தை வச்சு தெளிவாக எடுத்து எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அது தெரிஞ்சனால என்னால் சொல்லி கொடுக்க அது முடிஞ்சிச்சு. அதனால் இப்படி வந்து படிக்கிறதுனால மற்றவங்களுக்கும் என்னால் அது தெளிவாக சொல்லி கொடுக்க முடியுது. இது பிசாசினால வர சோதனை, இது நம்ம நினைவுகளால வர சோதனை அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தை பற்றி என்னால் விளக்க முடியுது. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நான் அதிகமாக ஒவ்வொருத்தரை பற்றி எல்லாம் பார்த்துட்டு நம்மளால முடியல இருந்தாலும் மற்றவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணும்போது அவங்க பண்ணுறதை வச்சு எனக்கு ஆர்வம் அதிகமாகுது. நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய சொல்லணும். ஆனால் அது முடியலை. நிறைய கற்றுக்கிட்டு மற்றவங்க கிட்ட போய் தைரியமாக பேச என்னால் முடியுது. ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம வந்து பைபிள் நாலேஜ் ஃபஸ்ட்டு, பைபிள் நாலேஜை கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க தான் வந்து நம்மளும் வளர முடியும், மற்றவங்களும் வளருவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் வந்து சர்ச் ஹிஸ்ட்ரி பற்றி இன்ட்ரோடியூஷன் தந்துட்டு அடுத்த 15 மினிட்ஸ் நம்ம பிரதர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க ரொம்ப ஆர்வமாக வர்றாங்க டெய்லி. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து 10 மணிக்கு முன்னாடியே வந்துடுறாங்க, ஐயாமார் வந்துடுறாங்க பிரதர்ஸு. ஸோ ரொம்ப சந்தோஷம் அது. ஸோ அவங்கள வந்து நம்ம உருவாக்கணும். பார்த்திங்களா, உருவாக்கும்போது இன்றைக்கி நம்ம 15 மினிட்ஸு எடுத்து யாரை நீங்கள் உருவாக்குவீங்க இந்த செமஸ்டர் ஃபுல்லாக உருவாக்கணும்னு அவங்கள சொல்லிக் கொடுத்தது வந்து ஒரு ஃப்ரீ இது அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க லாங்குவேஜில். ஸோ ஒரு குரூப்பாக நம்ம பிரிச்சிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சர்ச் ஹிஸ்ட்ரி ஒரு அவுட்லைன் மாத்திரம் இன்றைக்கி பார்த்துடலாம். இன்றைக்கி உள்ளே ரொம்ப டீட்டெயிலாக நான் போக மாட்டேன். அவுட்லைன் மாத்திரம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஆண்டருடைய சித்தமானா மந்த்லி 2 டைம்ஸ் நான் வர போகிறேன், சரிங்களா? மந்த்லி 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு நான் தொல்லை கொடுக்க போகிறேன். ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள்லாம் பிடிஹெச் படிக்கும்போது எங்களுக்கு ஃபுல் டே கிளாஸுங்க, மண்டே டு ஃப்ரைடே. காலையில் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணால் 5 மணி வரை 4 மணி வரைன்னு நினைக்கிறேன்.
4 o'clock வர கிளாஸ் இருக்கும். இடையில 1 hour மட்டும் லஞ்ச் பிரேக் இருக்கும். ஸோ அதனால தான் தைரியமாக பேச முடிஞ்சது. ஸோ உங்களை ஃபஸ்ட் இயர் நல்லா உருவாக்கி விடும்போது நீங்கள் அநேகரை உருவாக்குவீங்க. ஸோ பாருங்கள், நாங்கள் பாஸ்டரெல்லாம் பார்க்குறது வந்து அவங்கள சிங்கிள் பர்சனாக பார்க்குறது இல்லை, அவங்களுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்கிறதா பார்க்குறோம். 1000 பேர். உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? உன் பேர் மெரஞ்சி. மெரஞ்சியை பார்க்கும்போது மெல்லாஜியா, சாரி கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, அப்படி நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் உருவாக்கும் போது அது ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஓகே. ஸோ சர்ச் ஹிஸ்ட்ரி ஒரு ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் நான் தந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உள்ள நம்ம போவோம். அப்போ பாருங்கள், சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பைபிள் மாத்திரம் படித்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளுக்கு மேலே எதுவும் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து பைபிள் ஹிஸ்டரியோட கண்டினியூஷன் தான். இப்போ ஆதியாகமம் முடித்தோடனே யாத்ராகமம் புக்கு வருது பார்த்தீங்களா? இப்போ யாத்ராகமம் வந்து ஆதியாகமத்தோடைய தொடர்ச்சி போல் சபை சரித்திரம், சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து பைபிள் சரித்திரத்தோடைய கண்டினியூஷன் தான். ஸோ அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பைபிள் ஹிஸ்ட்ரி எப்படி நம்ம படிக்கிறோமோ அதே போல் நம்ம சர்ச்சு எந்த நிலைமையில் வெளியே வந்துச்சு, உருவானது, இப்போ சர்ச்சு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கு, இனி சர்ச்சு ஃப்யூச்சர் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அடுத்த இந்த செமஸ்டரில் வந்து நமக்கு ஒரு புக்கெல்லாம் கொடுத்துருவோம். புக்கு கொடுத்து புக்கு ரிப்போர்ட்டு, யாராவது புக்கு ரிப்போர்ட்லாம் படித்து எழுதிருக்கீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாராவது காலேஜில் அப்படியே புக் ரிப்போர்ட்லாம் பண்ணியிருக்கீங்களா? ப்ராக்டிஸ் இருக்கா சசி பாஸ்டர்? புக்கு ரிப்போர்ட்டு இல்லை, ஜஸ்ட்னா காலேஜ் ப்ராக்டிக்கலில் புக் ரிப்போர்ட்டு அப்படியெல்லாம் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இண்டஸ்ட்ரியை விசிட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எழுதின மாதிரி நம்ம டூரும் வந்து நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னு வைங்க. நாங்கள் இன்றைக்கி இங்கே கேதர் பண்ணோம், இங்கேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணோம், அதை நீங்கள் டைரி மாதிரி நோட் பண்ணிங்கன்னா அதை ஒரு ரிப்போர்ட்டாக போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நம்ம வாசிக்கும் போது இது நம்மளை எப்படி கற்றுக்கணும்னு சொல்லி அதே போல் புக்கு ரிப்போர்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு தருவோம். சர்ச் ஹிஸ்ட்ரி புக்ஸு தந்து இந்த புக்கை படித்து இந்த புக்கிலேருந்து நீங்கள் ஒரு 3 பேஜ் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு அப்படி எழுதும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து பைபிள் சரித்திரத்தோடைய ஒரு தொடர்ச்சி. ஸோ அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்கள். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து 3 பார்ட்டாக டீச் பண்ணுவாங்க. எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்கள். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து 3 பார்ட்டாக அதை டீச் பண்ணுவாங்க. முதல் பார்ட் வந்து பண்டைய காலம், உலக வரலாறுல முதல் பார்ட் வந்து பண்டைய காலம். இரண்டாவது வரலாறு வந்து மத்திய காலம். மத்திய முதல் வந்து பண்டைய காலம், ரெண்டாவது வந்து மத்திய காலம், மூன்றாவது வந்து நவீன காலம். பண்டைய காலம் உலகத்தை நம்ம படிக்கணும்னா, உலக சரித்திரம் படிக்கணும்னா இது 3 டிவைட் பண்ணுவாங்க. பண்டைய காலம், மத்திய காலம், நவீன காலம். பண்டைய கால வரலாறுனா இந்த கிரேக்க கலாச்சாரம், ரோம கலாச்சாரம், பாபிலோனிய கலாச்சாரம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பண்டைய கால வரலாறுகள், அந்த காலத்து வரலாறுகள். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமாக படிக்கணும். மத்திய காலம்னா மத்திய காலத்தில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததுக்கப்புறம் ஒரு 1500 வருஷம் என்ன நடந்துச்சு. பண்டைய காலம் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பிறப்பதற்கு முன்பாக உலகம் எப்படி இருந்துச்சு, அது வந்து பண்டைய கால சரித்திரத்தில். மத்திய காலம்னா ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்து 1500 வருஷங்கள் உலகம் எப்படி இருந்துச்சு, அது வந்து மத்திய காலம். அப்புறம் நவீன காலம் வந்து இப்போ ஒரு 500 years அமெரிக்கா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பயங்கரமான விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சது. அமெரிக்கா கண்டுபிடிக்கிறது வர ரொம்ப ஸ்லோவாக தான் டெவலப் இருந்தது. அதுக்கப்புறம் பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ அது வந்து நவீன ஹிஸ்ட்ரியாக உலக வரலாற்று ஆசிரியர்கள் வந்து டீச் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதே போல் சபை சரித்திரமும் வந்து 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. சபை சரித்திரமும் வந்து 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல்ல வந்து பண்டைய காலம் சொல்றது போல ஆதி திருச்சபை வரலாறு.
வரலாறு வந்து ஆதி திருச்சபை வரலாறு. ரெண்டாவது வந்து மத்திய திருச்சபை வரலாறு. மூன்றாவது வந்து கடைசி கால திருச்சபை வரலாறு. ஆதி திருச்சபை வரலாறு, மத்திய திருச்சபை வரலாறு, கடைசி கால திருச்சபை வரலாறு. இப்போ ஆதி திருச்சபை வரலாறு வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலிருந்து 350 வருடங்கள். அது எழுதிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முதல் 350, 350 இயர்ஸ் வர ஆதி திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. 350 என்ன நடந்துச்சுன்னா, கான்ஸ்டான்டைன் மன்னன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன பண்ணாரு? கான்ஸ்டான்டைன் மன்னன் கிறிஸ்தவத்தை அதிகாரபூர்வமாக மதமாக மாற்றினார். சிலுவை போர் இடைப்பட்ட காலத்தில் பிரதருக்கு சொன்னது போல கான்ஸ்டான்டைன் வந்து கிறிஸ்தவத்தை அதிகாரப்பூர்வமான அரசாங்க மதமாக மாற்றிட்டார். அதுவரை ஆதி திருச்சபை. சரிங்களா? பவுலெல்லாம் ஆதி திருச்சபை சார்ந்தவங்க, தீமோத்தேயுலாம் ஆதி கிறிஸ்து சார்ந்தவங்க. ஸோ கான்ஸ்டான்டைன் வந்து அதை அரசாங்க மதமாக மாற்றுற வரை என்ன நடந்துச்சு, அது வந்து ஆதி சர்ச் ஹிஸ்ட்ரி, இல்லைனா இங்கிலீஷில் வந்து இயர்லி சர்ச் ஹிஸ்ட்ரி. சரிங்களா? ஆதி திருச்சபை வரலாறுகள் நம்ம படிப்போம். ரெண்டாவது வந்து மத்திய திருச்சபை வந்து 350 முதல் 1500 வரை. 1600 போட்டுக்கோங்க, 1600 போட்டுக்கோங்க. 350 முதல் 1600, 1600 வரை இடைக்கால திருச்சபை இல்லைனா மத்திய கால திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ பிரதர் சொன்ன சிலுவை போர்கள், போப்புடைய அரசாட்சி மற்றும் வீழ்ச்சி, இதுதான் இதில் முக்கியமாக நம்ம படிப்போம். ரோம் வீழ்ச்சி வேற. ரோம் வீழ்ச்சி வேற. இது போப்பு, சர்ச்சு வந்து போப்பு பிரதர். நான் அதை உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன். பாருங்கள், ஆதியில் வந்து ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி, இடைக்காலத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, போப் வந்து ஃபுல்லாக சர்ச்சை கண்ட்ரோல் பண்ணி போப் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி பயங்கர உச்சிக்கு வந்துட்டார். எந்த அளவுக்கு உச்சின்னா, போப்பு தான் வந்து கிங்ஸ் எல்லாம் பப்பட் மாதிரி வச்சுருந்தார், அவருக்கு கீழே வச்சுருந்தார். போப் சொல்கிறது தான் கிங்ஸ் எல்லாம் கேட்கணும். ஸோ போப்பு தான் ஃபுல் அதிகாரம். அதுக்கப்புறம் போப்புடைய கண்ட்ரோல் போயிடுச்சு. ஸோ இதை நம்ம படிக்கிறது வந்து மத்திய கால திருச்சபை. பிரதர் சொன்னது போல் சிலுவை போர்கள் இதை நம்ம படிப்போம். ஸோ இங்கே எப்படி இந்த பாவ மன்னிப்பு சீட்டெல்லாம் வந்துச்சு, ஸோ அப்படின்னு சொல்லி படிக்கிறது மத்திய கால திருச்சபை. சரிங்களா? அதுக்கப்புறம் 1600 முதல் இன்று வரை. முதல் இன்று வரை கடைசி கால திருச்சபை. இந்த காலத்தில் என்ன நடந்துச்சு முக்கியமாக சர்ச்சில் தெரியுமா? பைபிள். வெரி குட், இது வெரி குட் ஆன்சர். பைபிள் உருவாச்சுங்க. பைபிள் இல்லாமல் கிறிஸ்டியானிட்டி இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரூமில் விளக்கு இல்லாமல் ரூம் இருக்கிறது போல் அர்த்தம். ஸோ பைபிள் உருவாச்சு. மார்ட்டின் லூத்தர் வெளியே கொண்டு வந்தார், அதெல்லாம் படிச்சிருக்கிறீங்களா? ஸோ ஜான் வெஸ்லிலாம் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ளஸ் வந்து எப்படி பெந்தெகோஸ்தே எப்படி உருவாச்சு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கிறது வந்து கடைசி கால திருச்சபை. ஸோ இந்த 3 ஹிஸ்ட்ரி ஹெட்டிங்கில் வந்து நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆதி திருச்சபைனா யார் யார் இம்பார்ட்டன்ட், என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, எப்படி பண்ணுச்சு, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வைக்கணும்னு படிப்போம். மத்திய திருச்சபை எப்படி சபை வந்து இருட்டுக்குள்ளே போயிடுச்சு, போப் வந்து எப்படி கண்ட்ரோல் எடுத்துட்டாரு, அப்புறம் போப் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க வெளியே. அது 1000 வருஷம் மேலேங்க. மத்திய திருச்சபை 1000 வருஷம் மேலே போப் வந்து சர்ச்செல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, போப் சொல்கிறது தான், பைபிளில் சொல்ல மாட்டார். போப்புக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவார். சொல்லி அது ஃபுல் கண்ட்ரோல் ரோமன் கேத்தலிக் வந்து மேலே ஏறிடுச்சு. அது ரொம்ப கருப்பு பக்கங்கள் சபையில். அப்புறம் போப்புக்கிட்ட வந்து எப்படி எடுத்தாங்க. ஸோ இது நம்ம படிப்போம். கடைசி காலத்தில் எப்படி நல்லா வந்துச்சு சபை, எழுப்புதலில் வந்து இன்றைக்கு எப்படி டவுனாக இருக்குது, அப்படி பின்வாங்கி மேலே ஏறி இப்போ இறங்கி கிடக்குது. அதை நம்ம கடைசி இதில் படிப்போம். ஸோ இதை படிக்கிறதுனால நமக்கு என்னதுன்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சர்ச்சை கொஞ்சம் மேலே தூக்கி நிறுத்தணும், கொஞ்சம் வெளிச்சம் கொண்டு வரணும்.
கொஞ்சம் உருவாக்க வேண்டும். அது நம்மளால் செய்ய முடியும். சரிங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? இந்த ஹெட்டிங்கில் டவுட் இல்லைன்னா அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு. 15 மினிட்ஸில் பிரதர்ஸை வந்து நீங்களே வந்து நான் இவங்களுக்கு டீச்சராக இல்லை ஒரு ஸ்க்ரைபாக இருப்பேன்னு சொல்லி நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பிரதர் வாங்க. ஒரு பிரதராக வந்து ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ் நீங்கள் இன்சார்ஜு. ஸோ இவங்க ஃபெயில் ஆனால் பாஸ் ஆனாலும் உங்களுக்கு தான் அந்த கிரெடிட் கிடைக்கும், ஃபெயில் ஆனாலும் உங்களை தான் கேட்போம். சரிங்களா? அப்படி நம்ம வச்சுக்கலாம்ல. அது உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க நல்ல மார்க் வாங்கினா உங்களுக்கு நல்ல மார்க் ஆட் பண்ணப்படும், இவங்க கம்மி மார்க் வாங்கினா உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆகப்படும். சேலஞ்ச் எடுத்துக்கிறீங்களா? நிஷா சிஸ்டர்? முடியுமா முடியாதா? ஜஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? சரி வாங்க பிரதர் வாங்க. பிரதரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. உங்கள் நேமு, நீங்கள் பைபிள்லேருந்து இதை எதிர்பார்க்குறீங்க, பைபிள் காலேஜ்லேருந்து இதை எதிர்பார்க்குறேன்னு சொல்லி சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. நீங்கள் யாராவது வாலண்டியராக இந்த பிரதருக்கு நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? ஓகே. நிஷா சிஸ்டர் வந்து பிரதருக்கு வந்து டீச் பண்ணுறேன்னு சொல்லி வாலண்டியராக வந்திருக்கிறாங்க. நிஷா சிஸ்டருக்கும் பிரதருக்கும் வந்து கிளாப் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. உங்கள் பேர், என்ன பண்ணுறீங்க, பைபிள் காலேஜில் என்ன எதிர்பார்க்குறீங்க, ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. எழுதி கொடுங்க. யாருக்கு இன்சார்ஜ் சொல்லி எழுதிக்கோங்க. சொல்லுங்கள். என் பேர் மகேஷ். யூனிவர்சிட்டி தான் போனேன். எங்களுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. இருந்தாலும் கூட கனவு கர்த்தர் இந்த சத்தியத்தை அறிய எங்களுக்கு உதவி செஞ்சார். நாங்கள் படிப்பறிவில் இருந்தாலும் கூட எங்களுக்கு சொல்லித்தர அம்மா இருக்காங்க. அதனால் அந்த படிக்க எங்களுக்கு அது கர்த்தர் உதவி செய்யும்படி நான் நிச்சயத்துக்கு கர்த்தருக்கு பேசலாம். வாங்க வாங்க கிளாப் பண்ணுங்கள். சிஸ்டர் நீங்கள் இப்போ கூட நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாம். வெளியே போனாலும் போங்க, ரூம்குள்ளே போனாலும் இருங்க. ஸோ நம்ம இப்போ 15 மினிட்ஸ் இருக்குது. ஏன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். டீச்சர் ஸ்டூடெண்ட் மாதிரி, இல்லைனா லீடர் ஸ்டூடெண்ட் மாதிரி, ஸ்ட்ரைப் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் சிஸ்டர் கூட வெளியே போனாலும் போயிருங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு டீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு. சரிங்களா? அடுத்தது வாங்க பிரதர் வாங்க. உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. பைபிள் காலேஜ்லேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னோடனே யாராவது நீங்கள் வாலண்டியராக நீங்கள் செயல்படுங்க. அதுக்கும் உங்களுக்கு கிரெடிட்ஸ் இருக்குது. கர்த்தருக்கு சொல்லுங்கள். என் பேர் சஜி. நான் வந்து பைபிள் காலேஜுக்கு வந்து ஒரு இஷ்டம் இல்லாமல் தான் வந்தேன். யார் கூட்டிகிட்டு வந்தது? மாமானா இப்போ இங்கே வந்து நிறைய கற்றுக்க வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கடவுளை பற்றி. பின்ன சத்தியத்தை வந்து தெரியாதவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. பின்ன நானும் நல்லா கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்ப்பு வந்து இப்போ வந்து எனக்கு ஓகே, உங்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் பேசி இருக்கணும். பிரதருக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க? ஓகே, டேனி பிரதர் வந்து பிரதருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கிளாப் பண்ணி இது பண்ணுங்க. ஓகே, நீங்கள் பேசிட்டுருங்க. டேனி பிரதர் பேசிட்டுருங்க. வாங்க அடுத்தது ஐயா வாங்க. எங்களோட வெளியே போனாலும் போகலாம், உள்ள உட்காந்து கர்த்தருக்கு சோதனை. நானும் கூட அப்படி தான் நினச்சேன். எப்படி படிப்பறிவு இல்லாமல் எப்படி போய் பைபிள் கிளாஸ் படிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் எனக்குள்ள ஒரு வாஞ்சி இருக்கிறது. கர்த்தரோட சத்தியங்களை எப்படியாவது அறியாத ஜனங்களுக்கு மத்தியத்தில் கொண்டு போகணும். அதனால் இந்த பைபிள் கிளாஸில் எப்படியாவது போய் படித்து அந்த பைபிளில் உள்ள சத்தியங்களை நம்மளோட இச்சைனாலும் நம்மளோட புத்தினாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் கர்த்தரோட சத்தியத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு, எப்படி சொல்லணும்னு நான் இந்த பைபிள் கல்லூரியில் படித்து இந்த சத்தியத்தை எப்படியாவது மனிதனுக்குள்ள எப்படியாவது சத்தியத்தையே அறிவிக்க வேண்டும். நம்மளுடைய வாஞ்சினால் முடியாது. ஆனால் கர்த்தரோட சத்தியத்தை எப்படியாவது வெளிப்படுத்தணும்னு எனக்குள்ள ஒரு வாஞ்சி இருந்தது. அது இப்போ நான் எனக்கு அந்த வாஞ்சியை கொடுத்துருக்கிறார் கர்த்தர். ஆனால் பைபிள் கிளாஸில் எப்படி போய் படிக்கலாம் படிப்பறிவு இல்லாமல்? ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு
உணர்வை கொடுத்தார். கர்த்தர் எப்படியாவது கர்த்தரோட சத்தியங்களை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று என்னோட தாகம் இருந்துச்சு. ஆனால் பைபிள் கிளாஸ் படிக்க கடந்து வந்திருக்கிறேன். அதனால் இந்த பைபிள் கிளாஸில் எனக்கு இன்று கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற திட்டங்களை கர்த்தருக்கு இன்று நிறைவேற்ற அதுக்காகத்தான் நான் ஆசையோடு எப்படியாவது ஆசைகளை நிறைவேற்ற தான் கர்த்தருடைய வேண்டுதல்களை கர்த்தருடைய நினைவுகளை நிறைவேற்றும்படி உள்ள ஆசைகள் தான் எனக்கு உள்ளது. அதுதான் இந்த நேரத்தில் சொன்னாங்க ஆசையோடு வந்திருக்காங்க. இல்லை அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறது யார்? சொன்னது பார்த்தீங்களா, சாட்சியை கேட்டிங்களா? ஸோ அது உண்மையாகவே மனசுலேருந்து சொன்னாங்க. இந்த ஆவலோடு வந்திருக்கிறாங்க. அதை யார் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க? ஓகே, மேத்தி சிஸ்டர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்து வாங்க பிரதர், வாங்க. ஒரு 2 நிமிஷம் உட்காந்துக்கோங்க, அப்புறமா நீங்கள் வெளியே போங்க. உட்காந்து பின்னாடி. முதல்ல இங்கே கிளாஸ் ஆரம்பிக்கும்போது மாமா சொன்னாங்க, ஆனால் எனக்கு இங்கே வரது இஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வந்தோடனே பின்ன வந்துக்கிட்டு போச்சோம். இனியும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டி இன்னும் தெரியாத மக்களுக்கு ஊழியம் பண்ணுறதுக்காக கடவுள் டேனியல் அங்கே மூலமாக இருப்பதுக்காக நன்றி. ஓகே, பிரதருக்கு யார் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறீங்க? உங்களுக்கும் நல்லது. நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது. யார் ஜஸ்னாஸ் பண்ணுவீங்களா? ஓகே, ஜஸ்னாஸ் அதை வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஓகே, இன்னும் யார் 2 பேர் வரல? சந்திரன் ஃபஸ்ட் ஒன்று, யாரும் இன்னொருத்தவங்க இருக்காங்களா? சந்திரன் ஃபஸ்ட் மட்டும் தான் இருக்காங்களா? 5 பேர் தான் எக்ஸாம் எழுதுனாங்களா? 6 பேர் எழுதுனாங்களா? எக்ஸாம் எத்தனை பேர் எழுதுனாங்க? 6 பேர் எழுதுனாங்க. 5 பேர் தானே? சரி, ஓகே. சந்திரன் ஃபஸ்ட்டுக்கு யார் படிச்சு கொடுக்குறீங்க? ஓகே, எழுதிக்கோ. ஓகே, அப்படியே ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். அமுதா ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் போட்டு அமுதா ஒரு ப்ரேயர் பண்ணி அப்படியே முடிச்சிடலாம்.